ஸ்ரீ மீனாட்சி மையம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் எல்லாம் அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நடக்கக்கூடிய திருக்கூடல் விழா. இந்த விழா எப்படி நடக்கும், இந்த விழாவோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருளுக்கு விதல் வேண்டின், நலமெல்லாம் வருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பாரு, பொய்யில்லை கண்ட உண்மை, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஊடல் அப்படின்னு ஒரு விஷயம் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது. இந்த கணவன் மனைவிகள் நடக்கும், ரொம்ப ரம்யமாக ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற பகுதிகள் நடக்கும். இந்த ஊடல் இருந்தால் தான் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதே ஒரு நிகழ்வு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடந்திருக்குது. எப்படி நடந்தது அப்படின்னா, ஒரு முறை கைலாயத்தில் சுவாமியும் அம்பாளும் இருக்கும்போது பிரிங்கி முனிவர் ஒரு முனிவர் உண்டு. நிறைய ரிஷிகளும் முனிவர்களும் நம்மளுடைய சமயத்தில் உண்டு. அது ரொம்ப முக்கியமானது பிரிங்கி முனிவர், ரொம்ப கோபக்காரரும் கூட. இந்த முனிவர் என்ன பண்ணார்னா, மும்மூர்த்திகளை தேவிகளை வழிபட மாட்டார், சுவாமிகளை மட்டுமே வழிபடுவார். அப்போ இந்த முனிவர் என்ன பண்ணார், கைலாயமனத்துக்கு போகிறாரு, சுவாமியை கும்பிடுறாரு. கும்பிட்டு முடிச்சு சுவாமியை மட்டுமே வலம் வழிபடுறாரு. வழிபட்டு முடிச்சிடுறாரு. உடனே அம்பிகைக்கு கோபம் வந்துடுது. நானும் உங்கள் கூட தானே இருக்கேன், என்ன கும்பிட்டா இவருக்கு என்ன குறைஞ்சி போட்டு இவரையே என்ன கும்பிட மாட்டேங்கிறாருன்னு கோபம் வந்தோடனே அம்பாள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, உங்ககிட்ட இருக்க சக்தியே நான் தான் அதை எடுத்துட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சக்தியெல்லாம் அம்பாள் எடுத்துடுறாங்க. எடுத்தோடனே அவர் அப்படி நிலை குறைஞ்சி, பொதுவாக நமக்கு உடனே சக்தியெல்லாம் நம்மளால் நிற்கக்கூட முடியாது இல்லையா. அவர் அந்த மாதிரி நிலை குறைஞ்சி தடுமாறி விழுக்க போகும்போது சுவாமி அவரை தாங்கி பிடிச்சி விடுறார். சிவபெருமான் தாங்கி பிடிச்சோடனே அம்பிகைக்கு கோவம் வந்தது. அவர் என்ன வழிபடலை, அவருக்கு நான் தண்டனை கொடுத்துருக்கேன், அவருக்கு அதை உணர்த்தியிருக்கேன், நீங்கள் எப்படி அவர் ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவச்சிட்டு பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. பூலோகத்துக்கு வந்த அம்பிகை என்ன பண்ணாங்கன்னா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் போய் அம்பாள் சன்னிதானத்தில் போய் கதை அடைச்சிடுறாங்க. உள்ளே போயிட்டு கதை அடைச்சிக்கிறாங்க. கோவத்தில் உள்ளே இருக்காங்க அம்பாள். இந்த நிகழ்வு நிகழ்ந்து திருவண்ணாமலையில் இந்த நிகழ்வு தான் நிகழ்ந்து. அதுக்கப்புறமாக சுவாமி திருவண்ணாமலைக்கு அம்பிகையை சமாதானப்படுத்தி அர்த்தநாதீஸ்வரர் சுரூபமாக காட்சி கொடுத்தார். இதுதான் திருக்குடல் விழா. இந்த திருக்குடல் விழாவில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருக்குடல் விழா அப்படின்றது தைப்பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நடக்கும். அன்னைக்கு சுவாமி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சுவாமிக்கு காலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் காலை 8 மணிக்கு மேலே சுவாமி அம்பாளும் கோவிலை விட்டு தனித்தனி வாகனங்கள் வெளியில் வருவாங்க. வெளியில் மாட வீதிகளை 3 முறை வலம் வருவாங்க. மும்மூர்த்திகளை குறிப்பிட்ட விதமாக மாட வீதிகளை 3 முறை வலம் வருவாங்க. வலம் வந்ததுக்கப்புறம் கோவச்சிட்டு போன மாதிரி ஒரு நிகழ்வு உண்டு. அம்பியை கோவச்சிட்டு அம்பாள் நிறைய அடைச்சிடும். அதுக்கப்புறம் சுவாமி போய் அம்பியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே அடுத்த மறுநாள் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் முடிஞ்சு அன்னைக்கு சுவாமி பார்த்தீங்கன்னா கிரிவலம், சிவபெருமான் தன்னைத்தானே கிரிவலம் வருவார். ஏன்னா அங்கே திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மலையே சிவபெருமான் இல்லையா, அந்த மலையை சுவாமியே வலம் வருவார். 14 கிலோமீட்டர் மறுநாள் சுவாமியே வலம் வருவார். இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். வருஷத்தில் 2 முறை மட்டும் சுவாமி தன்னைத்தானே வலம் வருவார். ஒரு முறை கார்த்திகை மகாதீபத்து அன்னைக்கும் அடுத்த நாள் தைப்பொங்கல் 2 நாள் மட்டும்தான் வலம் வருவார். சுவாமி தன்னைத்தானே வலம் வருது இந்த 2 நாள் மட்டும்தான் வருஷத்தில். தைப்பொங்கலுக்கு ஒரு நாள் சுவாமி இந்த வலம் வருவார். இந்த நிகழ்ச்சி அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். 14 கிலோமீட்டர் சுவாமி வலம் வரும்போது அவர் கூட நூற்றுக்கணக்கான பக்தர்களும் சிவ அடியார்களும் வருவாங்க. அது முடித்து சுவாமி கோயிலுக்குள்ளே போகும்போது மறுபடியும் சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடந்து சுவாமி கோயிலுக்குள்ளே போவார். இந்த நிகழ்வை பார்க்குறது மிகப்பெரிய புண்ணியம். ஏன்னா சுவாமியே நம்ம கிரிவலம் வராது, சுவாமி கூடயே நம்ம போகிறோம். கைலாயத்துக்கு சமமான ஒரு நிகழ்வு அங்கே நடக்குது. அதற்கப்புறமாக கணவன் மனைவிக்கான ஒற்றுமைக்கான ஒரு வரலாறு தான் இதில் நமக்கு தெரியும். கணவன் மனைவி எவ்வளோ கோபதாபங்கள் இருந்தாலும் எவ்வளோ சண்டைகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள சமாதானம் ஆகணும் அப்படின்றது எனக்கு சுவாமி அம்மா நமக்கு புரிய வச்சுருப்பாங்க. இந்த நிகழ்வின் அடிப்படையில் தான் இந்த திருக்கூடல் விழா நடந்துட்டு இருக்குது. இந்த நிகழ்வை தரிசனம் பண்ணி நம்ம சுவாமிகிட்டே அம்பாள்கிட்டே எல்லா விதமான வரங்களும் வாழ்க்கையில் வளங்களும் வேணும் சுவாமி அம்பாளை வேண்டிக்கலாம். ஸ்ரீ மீனாட்சி மையம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க. 4 அரங்கள் நோங்க நட்சகம் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வனதி விலங்கு உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வனதி விலங்கு உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வனதி விலங்கு உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.